ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட லைவில் அக்கா உங்களோட இன்ஸ்டா ஐடி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய இன்ஸ்டா ஐடி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டா ஐடியை திருடிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 50,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா தான் வீடியோ போட்டுட்ருந்தேன். உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக தான் வீடியோ போட்டுட்ருந்தேன். யாருன்னு தெரியல, நம்மளோட ஐடியை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க. நானும் போயிட்டு ரிகவர் பண்ணி பார்த்தேன், ரிகவர் பண்ண முடியல. அந்த ஐடி திறனும் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 லொக்கேஷன் காட்டுது. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உசிலம்பட்டி, அப்புறம் மதுரை, திருச்சி, அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் காட்டிகிட்ருக்கு. அதனால் சரி என்ன பண்ணுறேன்னு தெரியல, எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா திடீர்னு நம்ம வந்து இன்ஸ்டா ஐடி திருடிட்டாங்களே. ஆனால் அது மட்டும் என்னன்னு தெரியலைங்க, எனக்கு மட்டும் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாகவே நடக்குது. ரொம்ப பிரச்சனையாகவே நடந்துட்டுருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கிறவங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போ நட்போ வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட லைஃப்லேயே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெகட்டிவாக பிரச்சனைகள் இருக்கவங்க கூட நம்ம சவகாசம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையாகவே லைஃப் ஃபுல்லாக ஜர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் நடந்து போச்சு. நம்ம வந்து பாசிட்டிவாக ஒரு வந்து மகாலட்சுமி கலசம், அதே மாதிரி ஒரு இதாக இருக்கிறவங்க கூட நம்ம வந்து நட்பு வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே முடியும். என்னோடய லைஃப்பில் நான் பட்டதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கிறவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையாக தான் நடக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இன்ஸ்டா பிரச்சனை ஆச்சு, அப்புறம் லைவில் பிரச்சனை ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து யூடியூப் வீடியோ வந்து திருடி இன்ஸ்டாகிராமில் போட்டு யாரும் பேக் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் காசு சம்பாதிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு கொஞ்ச நாளாகவே ரொம்ப 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 டிப்ரெஷனாகவே நடந்துட்டுருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி விஷயம் நடக்குது. அது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு மட்டும் என்னன்னு தெரியலைங்க, பட்ட காலே படும், கெட்ட குடிய கெடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்தாகவே அப்படி தான் நடந்துட்டுருக்கு. இல்லை யாருன்னா சூனியம் வச்சுட்டாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, எனக்கு சூனியம் அது மாதிரிலாம் நான் அது மாதிரிலாம் நம்பிக்கையே கிடையாது. மேக்ஸிமம் சொல்கிறேன், காட் ப்ராமிஸாக நான் அந்த மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த சூனியம், அந்த வசி அது மாதிரிலாம் நம்பிக்கை கிடையாது. நான் நம்புகிற ஒரே விஷயம் என்னென்னா கடவுள். சரிங்களா? பெருமாள் அப்பாவை நான் ரொம்ப உசுராக நினைப்பேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அவரை நம்புவேன். எனக்கு கஷ்டம் வந்தாலுமே அவர் வந்து என் கூட துணையாக இருந்து ஒவ்வொரு கஷ்டத்துலேருந்து என்னை வந்து ரிகவர் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்லையும் பார்த்திங்கன்னா லைவ் வந்து நம்மளது வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இன்ஸ்டா ஐடி போயிடுச்சு. அதை வந்து நான் ரிகவர் பண்ண முடியல. சரி, அது போனால் போயிட்டு போட்டோம், இன்ஸ்டா ஐடி போனால் போயிட்டு போகணும் என்னோடய மனசை தேத்திங்கன்னு புதுசாக வந்து மேலே நான் டேக் பண்ணுறேன். சம்சசி அஃபிஷியல் அப்படிங்கிற ஐடியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் இன்ஸ்டாவில். தயவு செஞ்சு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சம்சசி அஃபிஷியலை வந்து இன்ஸ்டா ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் இன்னும் வீடியோ போட ஆரம்பிக்கல. ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு மட்டும் ப்ரொஃபைல் வச்சுருப்பேன். அதுதான் என்னோடய ஒரிஜினல் ஐடி. வேறு எந்த ஐடியிலையுமே கிடையாது. எந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு மிரர் போட்டிருப்பாங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்க, அதுதான் என்னோடய இன்ஸ்டா ஐடி. அதுக்கு மட்டும் ஃபாலோ கொடுங்க. வேறு எந்த ஐடியா இருந்தாலும் உள்ளே போய் பாருங்கள். நான் இன்னும் வீடியோஸு போட ஆரம்பிக்கலை. புது ஐடி ஓப்பன் பண்ணி நான் வீடியோ போட ஆரம்பிக்கலை. கண்டிப்பாக ஒரு நல்ல டேஸ் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஹாப்பினஸோடு நான் வீடியோ போடுவேன். அப்போ நான் அப்போயே பகிரங்கமாக நான் வந்து சொல்லுவேன் என்னோடய இன்ஸ்டா ஐடி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூபும் அப்படி தான். கொஞ்ச நாளாக என்னாச்சுன்னு தெரியல, வியூவர்ஸே போக மாட்டேங்குது. உங்களுக்கே தெரியும், லைவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக போகும், பிச்சுக்கிட்டு போகும், தாறுமாறாக போகும். இப்போ வியூவர்ஸும் போக மாட்டேங்குது. ஷார்ட்ஸும் சரி, லாங் வீடியோஸும் சரி, யாரும் சூனியம் தான் வச்சுட்டாங்க. இவ இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறா, வீட்டில் உட்காந்துட்டே சம்பாதிக்கிறா அப்படிங்கிற மாதிரி யாரும் சூனியம் தான் வச்சுட்டாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் காஸ்ட்டை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னை அழிக்கணும்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதுவும் பண்ணாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா அது ரிப்பீட்டாக உங்களுக்கு தான் வரும். எனக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா எனக்கு அது மேலே நம்பிக்கை கிடையாது. நான் முழுசாக நம்புகிற கடவுள் பெருமாள் அப்பாவை நான் சாட்சி வச்சு சொல்கிறேன். அவர் என் கூட இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். என்ன எனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய வேல்யூபான பர்சன்ஸ் எல்லாம் என் கூட இருக்காங்க. அதனால் வந்து யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா நினச்சா மட்டும்தான் எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அவரை மீறிட்டு தான் எனக்கு வரணும். சரிங்களா? தயவு செஞ்சு என்னை அழிக்கணும்னு நினைக்கிறத இதோட நிறுத்திக்கோங்க. ஏன்னா நான் உங்களோட லைனுக்கோ உங்களோட ரோட்லேயே கிராஸ் பண்ணவே கிடையாது. நான் என்னோடய அச்சீவ்மெண்ட், என்னோடய வெற்றியை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். புரியுதுங்களா? அதை நோக்கி போயிட்டுருக்கும் போது எனக்கு ஏன் இவ்வளோ தடங்கள், இவ்வளோ குடைச்சல் ஏன் கொடுக்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரியா? கூட இருந்தே குழி பேச்சு துரோகிகள் இருக்காங்க. அப்படி எப்படி சாப்பிட்டு
அது போட்ட சாப்பாடு ஜீரணமாகறதுக்குள்ளே துரோகம் பண்ணுற நாய்ங்களையும் நான் கடந்து வந்துட்டேன். சரிங்களா? எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து மீட்டு விட்டவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளை ஒரு இலக்காரமாக பேசிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கூட நான் தாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். புரியுதுங்களா? ஆனால் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நான் பட்டதை உங்களுக்கு அட்வைஸாக சொல்கிறேங்க நண்பர்களே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் எக்கேடு கெட்டு நாசமாக போனாலையும் சரி, தயவு செஞ்சு ஐயோ பாவன்னு யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. சரிங்களா? நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த நன்றி கெட்ட நாய்ங்க அதெல்லாம் மறந்துட்டு உங்களை வந்து எவ்வளோ இதாக அவங்கள பார்த்து நடக்கிற விஷயத்த எல்லாம் நம்மளை வந்து டாமினேட் பண்ணி சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம செய்கிற உதவி கூட வேல்யூ இல்லாமல் போயிடும். அந்த செய்கிற உதவியை கூட ஒரு தகுதி தராதரம் பார்த்து பண்ணுங்க. இவங்களுக்கு பண்ணால் இதை நான் இவங்க லைஃப் லாங் நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் எப்படி தெரியுங்களா, எனக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது திரும்ப செய்கிற வரைக்கும் நான் சத்தியமாக எனக்கு தூக்கமே வராதுங்க. அது கடனாக தான் நான் பார்ப்பேன். புரியுதுங்களா? நான் கடனாக தான் பார்ப்பேன். இந்த கடத்தை நம்ம எப்படி அடக்க போகிறோம், நம்ம இவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வாங்கி இதனால் நம்ம பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம், அந்த கடத்தை நம்ம கூடி சேர்த்து இதை விட பல மடங்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். கடங்காரியாக தான் நான் நினைப்பேன். சரி ஐயோ அவங்க நமக்கு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். நான் கடன் வாங்கியிருக்கேன், ஒரு ஹெல்ப் பண்ணாலும் சரி, காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயமா இருக்கட்டும், எது இருந்தாலும் ஒரு கடனாக தான் பார்ப்பேன். அதை திருப்பி அவங்களுக்கு பண்ணுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுங்க. அந்த மாதிரியான கேரக்டர் நாம. ஆனால் ஒரு சிலர் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு யாருக்குமே பண்ணாதீங்க. கடவுள் சொல்வார், யாருக்கு நம்ம கொடுத்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வச்சுக்கிட்டு தான் தனக்கு மிஞ்சினதான் தான் தானம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கின்னு நமக்கு சேஃப் பண்ணிக்கணுமா, நம்ம சேஃபாக இருக்கோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதுவும் உதவி பண்ணணும்னு நினச்சா கூட ஹாஸ்டலுக்கு பண்ணுங்கள், முதியோர் இல்லத்துக்கு பண்ணுங்கள். நிறைய அப்பா அம்மா இல்லாத ஹாஸ்டல் குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்க, அங்கே பண்ணுங்கள். அவங்களுக்கெல்லாம் பண்ணால் கூட ஒரு நல்லது நம்மளுக்கு நடக்கும். கஷ்டம் வருதுன்னா கூட அந்த கஷ்டத்தில் நம்மளை கடவுள் வந்து கை கொடுத்து காப்பாற்றுவார். அதெல்லாம் விட்டுட்டு சில துரோகிங்களுக்கு, நன்றி கெட்ட ஜென்மங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கடைசியில் நீ என்னத்தை பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி வரும். இல்லைன்னா வேறு மாதிரி கூட பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து யாருக்குமே உதவி பண்ணாதீங்க. உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அனாதை குழந்தைக்கு, முதியோர் இல்லத்துக்கு உதவி பண்ணுங்கள். சரிங்களா? பை.